Hello friends, welcome to Centum Tutor PGTRB Commerce 2020 Test Series 1 Unit 13 International Trade. இந்த டாபிக்ல BOP Balance of Payment, Tariffs, Quotas and Licenses, Terms of Trade, World Lending Bodies IMF, IBRD and ADB, impact of liberalizations, privatization and globalization. இந்த டாபிக் எல்லாம் இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட்ல இன்க்ளூட் ஆகும். இந்த யூனிட் 13ல இதுல வரக்கூடிய ஒரு 20 क्वेश्चंस நம்ம ஆன்சர் பண்ணி பிராக்டீஸ் பண்ணலாம். Question number 1. Who formulate a previous theory known as the doctrine of comparative cost in the foreign trade? Adam Smith, David Ricardo, J.S. Mill, Robert Torrance. இந்த டாக்ட்ரின் ஆஃப் கம்பேரிட்டிவ் காஸ்ட் ஃபாரின் ட்ரேட்ல நிறைய கிளாசிக்கல் தியரிஸ் இருக்கு. அந்த கிளாசிக்கல் தியரியில ஒன்று தான் டாக்ட்ரின் ஆஃப் கம்பேரிட்டிவ் காஸ்ட் அப்படின்றது. ஒரு எப்போ இந்த ஃபாரின் ட்ரேடு நம்ம பயன்படுத்துவோம், அதாவது இன்டர்நேஷனல் ட்ரேட், ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி கூட எப்போ ட்ரேட் ரிலேஷனை வச்சுக்கும், எப்போ ஒரு பொருளை ஃபாரின் கண்ட்ரிலேருந்து நம்ம வாங்குவோம், அதை பற்றி நிறைய கிளாசிக்கல் தியரிஸ் இருக்கு. அந்த கிளாசிக்கல் தியரிஸ்ல ஒன்று தான் டாக்ட்ரின் ஆஃப் கம்பேரிட்டிவ் காஸ்ட் அப்படின்றது. இந்த தியரியை இந்த கிளாசிக்கல் தியரியை சொன்னது யாரு? ஆடம் ஸ்மித்தா, டேவிட் ரெக்கார்டோவா, ஜேஎஸ் மில்லா, ராபர்ட் டாரன்ஸா? Question number 2. Which one of the following is not an advantages of free trade? Free trade இருக்கு. ஃபாரின் ட்ரேட், அதாவது இன்டர்நேஷனல் ட்ரேட்ல வந்து ஃப்ரீ ட்ரேட் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த ஃப்ரீ ட்ரேட்ல அட்வான்டேஜஸ் இருக்கு. அதாவது எந்த கண்ட்ரி வேணாலும் எங்க வேணாலும் நம்ம நாட்டில் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கலாம், அதாவது ட்ரேட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ ட்ரேட், அது எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. அப்போ அதுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. அதில் இந்த கொஸ்டின் நம்ம கவனிக்க வேண்டியது which one of the following is not an advantage of free trade? ஃப்ரீ ட்ரேடுக்கான ஒரு அட்வான்டேஜ் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அது எது பார்க்கணும். கிரியேட்ஸ் குளோபல் டிமாண்ட், உலகளாவிய தேவையை உருவாக்குவது. ப்ரிவென்ட்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் மோனோபோலிஸ், முற்றுரிமையை உருவாவதை தடுப்பது. ப்ரொமோட்ஸ் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன், அதாவது உலகளாவிய ஒரு கோஆபரேஷன், அதாவது கூட்டுறவை ப்ரொமோட் பண்றது. டூ மச் ரிலையன்ஸ் ஆஃப் ஃபாரின் ட்ரேட், அதிகப்படியாக அயல்நாட்டு வணிகத்தை எதிர்பார்த்திருப்பது. இதில் எது வந்து ஃப்ரீ ட்ரேடோட அட்வான்டேஜ் கிடையாது? இதில் நிறைய அட்வான்டேஜஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து அட்வான்டேஜ் கிடையாது அப்படின்றத கொஸ்டின். அந்த கவனிக்க வேண்டியது இந்த நாட். நம்ம அட்வான்டேஜ் பார்த்து ஆன்சர் பண்ணிடக்கூடாது. நாட் அன் அட்வான்டேஜ் ஆஃப் ஃப்ரீ ட்ரேட். அப்போ டிஸ்அட்வான்டேஜ் எதுன்னு கேட்குறாங்க. ஃப்ரீ ட்ரேடோடைய டிஸ்அட்வான்டேஜ் எது, இந்த நாளில் எது டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Question number 3. Government levy import tariff to discourage imports for encouraging domestic production is. கவர்மெண்ட் வந்து ஒரு இம்போர்ட் டாரிஃபை என்ன பண்ணுவாங்கன்னா லெவி பண்ணுவாங்க. அதாவது ஒரு பொருள் மேலே இறக்குமதி வரியை விதிப்பாங்க. எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா இந்த இம்போர்ட்ஸை, இறக்குமதியை டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கு, அதாவது டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க, இறக்குமதி பண்ண வேண்டாம் அப்படி பண்ணுறதுக்காக இந்த ஒரு டாக்ஸை, எக்ஸ்ட்ரா டாக்ஸை போடுவாங்க, இம்போர்ட் கூட்ஸ் மேலே போடுவாங்க. அது எதுக்காக போடுறாங்க அப்படி இம்போர்ட் கூட்ஸ் மேலே? இம்போர்ட் ஏன் டிஸ்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனை, உள்நாட்டு உற்பத்தியை என்கரேஜ் பண்ணுறதுக்காக பண்ணுவாங்க அந்த மாதிரி. அப்போ வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய பொருளுக்கு அதிகமான டாக்ஸை விதிப்பாங்க. அதுக்கு என்ன பேர்? ரெவன்யூ டாரிஃபா, ப்ரொடெக்டிவ் டாரிஃபா, அட் வல்ரம் டியூட்டியா, ஸ்பெசிபிக் டியூட்டியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. Question number 4. Dash are levied at a fixed percentage of the value of the commodity imported. நம்ம ஒரு கமாடிட்டியை இம்போர்ட் பண்ணும்போது, இறக்குமதி பண்ணும்போது, ஒரு பொருளை நம்ம ஒரு பண்டத்தை இறக்குமதி பண்ணும்போது கமாடிட்டியை
இம்போர்ட் பண்ணும்போது அதோட வேல்யூவில் ஒரு பர்டிகுலர் பெர்சன்டேஜ் வந்து டியூட்டியா டாரிஃபா அது மேலே விதிப்பாங்க. அதுக்கு என்ன பேர்? ஒரு பர்டிகுலர் பெர்சன்டேஜ், அந்த வேல்யூவில் பர்டிகுலர் பெர்சன்டேஜ். அப்போ வேல்யூ கூட கூட அதோடைய டாரிஃபும் அதிகமாகிட்டே போகும். ஏன்னா பெர்சன்டேஜ்னால அந்த பர்டிகுலர், ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh அப்படின்னா 5%னா 5,000 rupees கட்டணும். 2 lakh ஆகும்போது 5% ஆகும்போது 10,000 கட்ட வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ஃபிக்ஸட் பெர்சன்டேஜ் டாக்ஸா டாரிஃபா டியூட்டியா லெவி பண்ணுவாங்க கமாடிட்டி, இம்போர்ட்டட் கமாடிட்டி மேலே. அதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அட் வாலராம் டியூட்டியா, ஸ்பெசிஃபிக் டியூட்டியா, காம்பவுண்ட் டியூட்டியா, none of the above. Question number 5. Duty which is levied at the uniform rate for all like commodities irrespective of the nations from which they are imported. டியூட்டி வந்து போடுவாங்க. அதாவது இறக்குமதி செய்யப்படக்கூடிய பொருள், இம்போர்ட் பண்ணக்கூடிய பொருள் மேலே டியூட்டி போடுவாங்க. சுங்க வரி விதிப்பாங்க, வரி விதிப்பாங்க, டாரிஃப் விதிப்பாங்க. எப்படி விதிப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, எல்லா விதமான பொருளுக்கும் ஒரே மாதிரி பொருளுக்கெல்லாம் ஒரே மாதிரி டேக்ஸ். அது எந்த நாட்டிலேருந்து வருதுன்றதெல்லாம் அங்கே முக்கியம் கிடையாது. எந்த நாட்டிலேருந்து வந்தாலும் ஒரே மாதிரி பொருளுக்கு ஒரே மாதிரியான டேக்ஸ் அப்படின்றதுக்கு அப்படின்னு வச்சுருப்பாங்க. அந்த டேக்ஸுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம், அந்த டாரிஃபுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிவி வந்து நம்ம வந்து கொரியா கிட்டேருந்து வாங்கினாலும் சரி, இல்லை ஜப்பான் கிட்டேருந்து வாங்கினாலும் சரி, இங்கே டிவி அப்படின்னு மட்டும் தான் கணக்கு. எந்த நாடுன்றது இங்கே முக்கியத்துவம் கிடையாது, அந்த பொருள் தான் முக்கியம். ஒரே மாதிரி பொருளுக்கு ஒரே மாதிரி வரி அப்படின்றது என்ன? ஸ்லைடிங் ஸ்கேல் டியூட்டியா, சிங்கிள் காலம் டாரிஃபா, டபுள் காலம் டாரிஃபா, ஆல் தி எபோவா. Question number 6. Tariff rates are discriminated between countries under single column tariff, double column tariff, retaliatory tariff, countervailing tariff. The tariff rate, இந்த இறக்குமதி செய்யக்கூடிய பொருள் மீது வரி விதிப்பாங்க. அது வந்து பாகுபாடு காமிப்பாங்க, நாடுகளுக்கு இடையே பாகுபாடு காமிப்பாங்க. சில நாடுகளிலிருந்து நம்ம பொருளை இறக்குமதி பண்ணும்போது, இம்போர்ட் பண்ணும்போது, சில கண்ட்ரிலிருந்து நம்ம கூட்ஸை இம்போர்ட் பண்ணும்போது குறைந்த அளவு டாரிஃபையும் கொஞ்சமாக டாரிஃபையும், சில நாடுகளிலிருந்து நம்ம இம்போர்ட் பண்ணும்போது அதிகப்படியான டாக்ஸையும் நம்ம விதிப்போம், டாரிஃபையும் அங்கே விதிப்போம். டிஸ்கிரிமினேட் பண்ணுவோம், பாகுபாடு காமிப்போம், நாடுகளுக்கு இடையே பாகுபாடு காமிப்போம். அந்த மாதிரி அந்த டாரிஃபு எதுக்கு அண்டரில் வரும்? சிங்கிள் காலம் டாரிஃப்லையா, டபுள் காலம் டாரிஃப்லையா, ரிட்டாலிட்டரி டாரிஃப்லையா, கவுண்டர்வெயிலிங் டாரிஃப்லையா? Question number 7. Double column tariff is or. Double column tariff அப்படின்றது எது? General and conventional tariff-ஆ, maximum and minimum tariff-ஆ, multiple column tariff-ஆ, இல்ல both A and B, ஏயும் பியுமா? Question number 8. Tariff imposed by one country on the imports of another country so as to punish the latter for its trade policy. ஒரு நாடு இறக்குமதி பண்ணக்கூடிய பொருள், ஒரு நாட்டிலிருந்து, ஒரு குறிப்பிட்ட நாட்டிலிருந்து ஒரு பொருளை நம்ம இறக்குமதி பண்ணுறோன்னா, அந்த இறக்குமதி பண்ணுற நாடு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அது மேலே அதிக வரி விதிப்பாங்க. எதுக்காக அதிக வரி விதிக்கிறாங்கன்னா, அந்த ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடு இருக்கு இல்லைங்களா, எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய நாடு, அந்த நாடுடைய ட்ரேட் பாலிசியை பனிஷ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அதிகமான வரியை விதிப்பாங்க. அதுக்கு என்ன பேர்? ரிட்டாலிட்டரி டாரிஃபா, கவுண்டர்வெயிலிங் டாரிஃபா, ஸ்லைடிங் ஸ்கேல் டியூட்டியா, none of these are. 9th question. Balance of trade refers to the value of imports and export of invisible items only, visible items only, both visible and invisible items, luxury goods only. The balance of trade அப்படின்றது import export உடைய வேல்யூ. எதோட வேல்யூ? import export உடைய, எந்த import export உடைய வேல்யூ? இந்த balance of tradeன்றது invisible items மட்டுமா, அதாவது கண்ணுக்கு புலப்படாத ஐட்டத்துக்கு மட்டுமா, அதை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுமா உண்டாகக்கூடிய வேல்யூக்கு மட்டுமா, இல்லை விசிபிள் ஐட்டம் ஒன்லிமா, இல்லை போத் விசிபிள் அண்ட் இன்விசிபிள் ஐட்டமா, இல்லை லக்ஸரி கூட்ஸ்க்கு மட்டுமா? இந்த பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் ரெஃபர்ஸ் டு தி வேல்யூ ஆஃப் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் ஆஃப்
Which one? 10th question, which one of the following is unilateral payments account? இந்த அக்கௌண்ட் இருக்கு, நிறைய அக்கௌண்ட் இருக்கு. கரண்ட் அக்கௌண்ட், கேபிட்டல் அக்கௌண்ட், அதேமாதிரி யூனிலேட்ரல் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் சொல்லிட்டு இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்கு. அதில் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா யூனிலேட்ரல் பேமெண்ட் அக்கௌண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. கீழே நிறைய கொடுத்துருக்காங்க. அதில் யூனிலேட்ரல் அக்கௌண்ட் எது, யூனிலேட்ரல் பேமெண்ட் அக்கௌண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா யூனிலேட்ரல் பேமெண்ட் அக்கௌண்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அதில் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. டிசாஸ்டர் ரிலீஃப்ஸ், கவர்மெண்டல் கிராண்ட்ஸ், ரிப்பரேஷன்ஸ், ஆல் தி அபோவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்து யூனிலேட்ரல் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Question number 11. Which one is debit item in current account of balance of payment? Balance of paymentல different account இருக்குன்னு பார்த்தோம். கேட்டகரி பிரிச்சிருக்கோம். கரண்ட் அக்கௌண்ட்னும் கேபிட்டல் அக்கௌண்ட்னும் யூனிலேட்ரல் பேமெண்ட் அக்கௌண்ட்னும் பிரிச்சிருக்கோம். அதில் கரண்ட் அக்கௌண்ட் எல்லா அக்கௌண்ட்லையும் என்ன இருக்குன்னா டெபிட் ஐட்டம் இருக்கும், கிரெடிட் ஐட்டம் இருக்கும். இப்போ இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டில் கரண்ட் அக்கௌண்ட்டில் எது டெபிட் ஐட்டம் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல ஒன்று வந்து டெபிட் ஐட்டம். அது என் டெபிட் ஐட்டம் எதுன்னு பார்க்கணும். மீதெல்லாம் கிரெடிட் ஐட்டமாக இருக்கும். அதாவது டிரான்ஸ்போர்ட் சர்வீசஸ் சோல்ட் இன் அப்ராட், எக்ஸ்பென்சஸ் மேட் பை ஃபாரின் டூரிஸ்ட் இன் இந்தியா, டூரிஸ்ட் சர்வீசஸ் அப்ராட், இன்சூரன்ஸ் சர்வீசஸ் சோல்டு அப்ராட். இதில் எது வந்து டெபிட் ஐட்டம்? அப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரியணும், கரண்ட் அக்கௌண்ட்டில் எதெல்லாம் டெபிட் ஐட்டம் எதெல்லாம் கிரெடிட் ஐட்டம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு ஒவ்வொரு ஐட்டத்தோட பேரும் நம்ம ஞாபகம் வைக்க வேண்டியதில்லை. எது டெபிட் ஐட்டத்தில் வரும் எது கிரெடிட் ஐட்டத்தில் வரும் அப்படின்ற சின்ன ஒரு கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சால் போதும், நம்ம ஈஸியாக இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். அதை தான் நீங்கள் கவனிக்கணும். Question number 12. Non-monetary measures to correct equilibrium, disequilibrium in balance of payment. Balance of payment உடைய disequilibrium சமசீராக இல்லாத ஒரு செயலை கரெக்ட் பண்ணுறதுக்காக, சரி பண்ணுறதுக்காக நம்ம ரெண்டு விதமான மெஷர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து மானிட்டரி மெஷர்ஸ், இனி வந்து நான் மானிட்டரி மெஷர்ஸ். அது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். எதெல்லாம் மானிட்டரி மெஷர் எதெல்லாம் நான் மானிட்டரி மெஷர். அதாவது நிதி சார்ந்த அளவீடுகள், நிதி சாராதது நான் மானிட்டரி அண்ட் மானிட்டரி. எந்த மெஷர்ஸ் நம்ம வந்து டிஸ்இக்லிபிரியத்தை பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல உண்டாகக்கூடிய டிஸ்இக்லிபிரியத்தை கரெக்ட் பண்றதுக்கு எந்த மெஷர்ஸை நம்ம அடாப்ட் பண்ணுவோம், நான் மானிட்டரியா மானிட்டரியான்னு கேட்டிருக்காங்க. இங்க கொடுத்துருக்கிறதுல அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா நான் மானிட்டரி மெஷர் எதுன்னு கேட்டிருக்காங்க. இம்போர்ட் கோட்டாஸா, டிஃப்ளேஷனா, டிவால்யூஷனா, எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோலா. அப்போ இதில் வந்து அவங்க கேட்டிருக்க கொஸ்டின் வந்து நான் மானிட்டரி மெஷர்னு கேட்டிருக்காங்க. அப்போ இதில் வந்து நிறைய மானிட்டரி மெஷர்ஸ் இருக்கு. அப்போ மானிட்டரி மெஷர்ஸ் எதெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னா மட்டும்தான் அதை மட்டும் விட்டுட்டு நான் மானிட்டரி மெஷர்ஸை நம்ம செலக்ட் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எதெல்லாம் மானிட்டரி மெஷர்ஸ் எதெல்லாம் நான் மானிட்டரி மெஷர்ஸ் டு கரெக்ட் டிஸ்இக்லிபிரியம் இன் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ன்ற விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். Question number 13. Dash refers to the contraction of the home currency through dear money and credit policy. Dear money and credit policy மூலமா, dear money அப்படின்னா மணிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறது தான் dear money. அப்போ dear money என்பது ரொம்ப பணம் கம்மியாக இருக்கும். அப்போ dear money and credit policy மூலமா நம்ம உள்நாட்டு கரன்சி, நம்மளுடைய ஹோம் கரன்சியோட வேல்யூவை என்ன பண்ணுவோம், கான்ட்ராக்ட் பண்ணுவோம், சுருக்கிடுவோம், அதோட மதிப்பை சுருக்கிடுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே பொருளை வாங்குறது கம்மியாயிரும். இங்கே நம்ம உள்நாட்டில் பொருளை வாங்குறது கம்மியான உடனே உள்நாட்டு உற்பத்தி அதிகமாகும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதுக்கு என்ன பேர், டிவேல்யூஷன் சொல்லுவாங்களா, டிஃப்ளேஷன் சொல்லுவாங்களா, எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோலா, எக்ஸ்சேஞ்ச் டிப்ரிசியேஷனா? Question number 14. Dash is an instrument issued by a bank in favor of the exporter, whereby issuing bank undertakes to pay the agreed amount to beneficiary. இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். bill of exchange, letters of credit, suppliers credit, none of the above அப்படி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல எது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு பேங்க் இஷ்யூ பண்ணக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு கருவி, ஒரு வங்கி
வெளியிடக்கூடிய அளிக்கக்கூடிய ஒரு கருவி இன்ஸ்ட்ருமெண்ட் issued by a bank in favor of the exporter. பொருளை ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஆளுக்காக ஒரு பேங்க் வெளியிடக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இதுல என்ன சொல்லுவாங்கன்னா பேங்க் வந்து கேரண்டி கொடுப்பாங்க. அதாவது இந்த பெனிஃபிஷரிக்கு அக்ரீட் அமௌண்ட் நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி கேரண்டி பண்ணுவாங்க. அதுக்கு என்னன்னு பேருன்னு கேட்டிருக்காங்க. பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா, letters of credit, suppliers credit, none of the above. Question number 15. Loans to foreign governments or government agencies as well as government or foreign financial institutions for on lending to importers of goods and services from India is called letter of credit, overseas buyers credit, lines of credit, bulk import finance. ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஃபாரின் கவர்மெண்ட்டுக்கோ இல்லை கவர்மெண்ட்டோடைய ஏஜென்சிக்கோ இல்லை ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கோ நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய பேங்கோ கவர்மெண்ட்டோ அவங்களுக்கு லோன் கொடுப்பாங்க. எதுக்காக லோன் கொடுப்பாங்கன்னா இந்தியாவிலேருந்து வாங்கக்கூடிய பொருள், இந்தியாவிலேருந்து அவங்க இம்போர்ட் பண்ணுறாங்கன்னா அந்த இம்போர்ட்டுக்கு கடன் கொடுக்கறதுக்காக, அந்த இம்போர்ட் பண்ணுறவருக்கு இம்போர்ட்டருக்கு கடன் கொடுக்கறதுக்காக அவங்களுக்கு நம்ம கடன் கொடுப்போம். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பேங்க்கும் சரி கவர்மெண்ட்டும் சரி ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஃபாரின் கவர்மெண்ட்டுக்கும் ஃபாரின் கவர்மெண்ட் ஏஜென்சிக்கும் ஃபாரின் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் லோன் கொடுப்போம். எதுக்காகனா அங்க இருக்கக்கூடிய இம்போர்ட்டருக்கு, எந்த இம்போர்ட்டர் நம்ம இந்தியாவிலேருந்து வாங்கக்கூடிய பொருளுக்கான இம்போர்ட்டருக்கு கடன் கொடுப்பாங்க. பொருளை வாங்குறதுக்காக கடன் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனத்துக்கு நம்ம கடன் கொடுப்போம். அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க? லெட்டர் ஆஃப் கிரெடிட் சொல்லுவோமா, ஓவர்சீஸ் பையர்ஸ் கிரெடிட் சொல்லுவோமா, லைன்ஸ் ஆஃப் கிரெடிட்டா, இல்ல பல்க் இம்போர்ட் ஃபினான்ஸா? Question number 16. Risk covered by ECGC, Export Credit and Guarantee Corporation. இந்த எக்ஸ்போர்ட் கிரெடிட் அண்ட் கேரண்டி கார்பரேஷன் எந்த ரிஸ்க் எல்லாம் கவர் பண்ணுவாங்க? பையர்ஸ் இன்சால்வன்சியா, பையர்ஸ் டிஃபால்ட் இன் பேமெண்டா, ஃபெயிலியர் டு அக்செப்ட் கூட்ஸ் பை பையரா, ஆல் தி அபோவா? Question number 17. On the basis of Bretton Woods Conference, which organization is or established? இந்த பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ்ல செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் இந்த பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. இந்த பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ்ல அதன் அடிப்படையில் இந்த பிரிட்டன் வுட் கான்ஃபரன்ஸ்ல எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் எந்த ஸ்தாபனம், எந்த அமைப்பு, எந்த ஆர்கனைசேஷன் உருவாக்கப்பட்டது? ஐஎம்எஃப்ஆ, ஏடிபியா, யுஎன்சிடிஏடியா, யுஎன்ஐடிஓவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. 18th question. International monetary systems under the Bretton Woods system is or. The international monetary system உருவாக்குறாங்க. பிரிட்டன் வுட் சிஸ்டத்துல இன்டர்நேஷனல் மானிட்டரி சிஸ்டத்தை உண்டாக்குனாங்க. அது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பர் வேல்யூ சிஸ்டமா, ஸ்டாண்ட் பை அக்ரிமெண்ட்ஸா, ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸா, ஆல் தி அபோவா? Question number 19. Topmost body of the ADB, Asian Development Bank, which is entrusted with entire operational power and makes policy decisions. அதாவது ADB இருக்கு, ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இருக்கு. அதுல டாப் மோஸ்ட் பாடி எதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த டாப் மோஸ்ட் பாடிக்கு தான் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, என்ன அதிகாரம் கொடுத்துருப்பாங்கன்னா, அந்த ஏடிபி ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்கோடைய செயல்பாட்டு அதிகாரம் பூரா அவங்க கையில் தான் இருக்கும். அவங்க தான் தீர்மானங்கள் எடுப்பாங்க. பாலிசி டிசிஷன்ஸ்லாம், கொள்கை முடிவுகளை எல்லாம் அவங்க தான் எடுக்க முடியும். அது யாரு? பிரசிடெண்டா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸா, போர்ட் ஆஃப் கவர்னர்ஸா, ஆல் தி அபோவா? எந்த டாப் பாடி, அதாவது டாப் மோஸ்ட் பாடி ஆஃப் தி ஏடிபி எதுன்னு கேட்டிருக்காங்க. பிரசிடெண்டா, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸா, போர்ட் ஆஃப் கவர்னர்ஸா, ஆல் தி அபோவா? Question number 20. In which year liberalization policy was introduced in India? எப்போ நம்ம லிபரலைசேஷன் பாலிசி, தாராளமயமாக்கல் கொள்கை எப்போது இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. 1991லயா, 2014லயா, 1998லயா, இல்லை 2019லயான்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டு அதாவது தாராளமயமாக்கல் கொள்கை இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த 20 கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. இதுக்கான விடையை நம்ம இப்போ பார்க்கலாம். இதோட ஆன்சர்ஸை நம்ம இப்போ பார்த்துடலாம். எந்த அளவுக்கு நீங்கள் ரீகால் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்கலாம். இதுக்கான வீடியோஸ் நம்மளுடைய
யூடியூப்ல ஏற்கனவே போட்டிருக்கோம். நீங்க வந்து போய் சர்ச் பண்ணிட்டா போதும். இன்டர்நேஷனல் ட்ரேடை பற்றியும் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட், பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடை பற்றியெல்லாம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கொஸ்டின் வேணாலும் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். பாருங்க, கொஸ்டின் நம்பர் 1, ஆப்ஷன் பி டேவிட் ரெக்கார்டோ. கொஸ்டின் நம்பர் 2, ஆப்ஷன் டி too much reliance on foreign trade. Question number 3, option B, protective tariff. Question number 4, option A, ad valorem duty. Question number 5, option B, single column tariff. Question number 6, option B, double column tariff. Question number 7, option D, both A and B. Question number 8, option A, retaliatory tariff. Question number 9, option B, visible item only. Question number 10, option D, all the above. Question number 11, option C, tourist services abroad. Question number 12, option A, import quotas. Question number 13, option B, deflation. Question number 14, option B, letters of credit. Question number 15, option C, lines of credit. Question number 16, option D, all the above. Question number 17, option A, IMF. Question number 18, option D, all the above. Question number 19, option C, Board of Governors. Question number 20, option A, 1991. இந்த வீடியோவில் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஆன்சர் உங்களுக்கு இந்த 20 கொஸ்டின்ஸ் இந்த இன்டர்நேஷனல் ட்ரேட் அதாவது யூனிட் 13ல எந்த அளவுக்கு உங்களுக்கு ரீகால் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. இந்த 20 கொஸ்டின் சீரீஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இப்போ 13 சாப்டர்ஸ் 13 யூனிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆனால் 7 யூனிட் கூட முடிஞ்சுதான் நம்ம வந்து நியர்லி ஈச் 20 வச்சு 400 கொஸ்டின்ஸ் கவர் பண்ணியிருப்போம். இட் இஸ் ஹியூஜ் ஒன். நம்ம சின்னதாக பார்க்கும்போது 2020 தெரியும். பட் 2020 சிறுதுள்ளி பெருவெல்லம். இந்த 2020 பார்க்கும்போது என்ன 400 கொஸ்டின்ஸ் ஆயிருக்கும். எகெயின் வில் ஸ்டார்ட். இப்படியே இந்த சாப்டர் கவர் ஆகிட்டே இருக்கும். ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அதுலேயும் நிறைய MCQ கொஸ்டின் போட்டிருக்கோம். இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டே இருங்க. கொஸ்டின் ஆன்சராக மக்கப் பண்ணாமல் அதோடைய கொஸ்டினோட மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த ஆன்சர்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. வாட் எவர் தி கொஸ்டின் ஆஸ் யூ கேன் ஆன்சர். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.